ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நியூஸ் அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ அத பத்தியெல்லாம் பார்க்கலாம். சில ஸ்டாக்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் நம்பளோட லெவல் வருதா அப்படின்றத வந்து வெரிஃபை பண்ணிட்டு, அதில அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணுவேன். ஸோ இது என்னோட எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக நீங்களும் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, நான் சொல்றத நீங்க பிளாங்க்கா வாங்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம ஒண்ணொண்ணா என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமர்ல என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் சொல்ற எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸுக்காக மட்டும் தான் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நானு. ஸோ அதனால நீங்க பங்குகள வாங்க போறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ இல்ல உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க கத்துக்கிட்டு அந்த பங்கு மார்க்கெட்ல வந்து ஆ வியாபாரம் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அதோட ரியாலிட்டி புரியும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டு மார்க்கெட்ல ரிஸ்க்ன்றத வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா, ரிஸ்க் இல்லாம பணம் சம்பாரிக்கவே முடியாது மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முதலீடு பண்றத நிப்பாட்டுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயி ஒரு ஒரு நியூஸா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் டேட்டாஸ் பார்ப்போம். ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஐஸ் வந்து நெட்டா செல் தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 708 8 786 க்ரோர்ஸ் வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம டிஐஎஸ் வழக்கம் போல 723 க்ரோர்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாரி செகண்டரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, -2759 அப்படின்ற ரேஞ்சில வந்து எஃப்ஐஐஸ் வித்திருக்காங்க. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே டவுன் ரேலியா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, பெரிய வாலண்டரி கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ரீசிங் பீரியட்ல இருக்கு. ஸோ யுஎஸ்ஸு, அப்புறம் யூரோப் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீசிங் பீரியட். அதாவது கிறிஸ்மஸ் ஹாலிடே ப்ளஸ் வந்து நியூ இயர் ஹாலிடே அப்படின்றதால யாருமே வந்து பெருசா ட்ரேடு அதெல்லாமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிரேக் அப்படின்றத வந்து எடுத்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு செலவுக்கு காசு தேவைப்படுதா என்னன்னு தெரியல. 1 வருஷம் ஃபுல்லா வித்துட்டாய்ங்க. ஆனாலும் இப்பவும் வந்து செலவுக்கு காசு தேவைப்படுது போல அவங்களுக்கு. ஸோ வித்துட்டு வித்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி இவங்க எப்போ மறுபடியும் ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க கன்டினியூஸா 1 இயர் ஃபுல்லாவே வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த வருஷமாச்சும் சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நெறைய கீழ விழுந்து கிடக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வச்சு ஏதாச்சும் பயன்படுத்துவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்ததா வந்து நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு டாப் கெய்னர் அண்ட் டாப் லூசர பத்தி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டாப் கெய்னரா இருந்ததுல வந்து லிஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆயிருக்கு. பட் ஆனா இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அதோட லிஸ்ட் நான் எடுக்கிறேன். அதோட லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டாப் லூசர்ல வந்து இன்னைக்கு ஒரு ரயில்வே ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதில வந்து இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அது வந்து ஒரு 5.5% கீழ விழுந்திருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரயில் விகாஸ் அதுவுமே வந்து ஒரு 4.5% கிட்ட விழுந்திருந்தது. அதேமாரி ஈகான் இன்டர்நேஷனல் அதுவுமே வந்து ஒரு 3.5% கிட்ட விழுந்தது. இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த டெக்ஸானு அப்புறம் வந்து அ மெட்டல் ஸ்டாக்ஸ் இவங்கள எல்லாரையுமே வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு அடிச்சு கீழ தான் இறக்கியிருக்காங்க. இது எதுக்கான ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சில்வர், கோல்டு ஏறிட்டு இருக்கு. ஸோ அதே மாரி காப்பர் ஏறுமா அப்படின்றதுக்காக இன்னைக்கு காப்பர் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. அதாவது இந்த இந்துஸ்தான் ஜிங்க்கு, எம் என்எம்டிசி அப்புறம் நேஷனல் அலுமினியம் இவங்க எல்லாருமே அரவுண்ட் 2-3% வரைக்குமே வந்து இன்னைக்கு ஒரு குட் ரேலி குடுத்திருந்தாங்க. அ அதில இன்க்ளூட் ஆவுறது எல்லாமே வந்து இந்த ஓலா எலக்ட்ரிக்கு, ஜேபிஎம் ஆட்டோ அதேமாரி இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இறங்கியிருந்தாங்க. ஏன் அப்டின்னா, ஜிங்க்கும் ஏறுச்சு அப்டின்னா, இவங்களோட பிசினஸ்ல வந்து கொஞ்சம் அ அடிபடும் அப்டின்றதால இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ராப் இருந்தது 2-5% வரைக்கும். அதே மாரி இந்த எம்எம்டிசி இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு லோல இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 10%க்கு மேல வந்து அத வந்து ஸ்டாக்க ஏத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து இந்த அலுமினியமும் வந்து ஏத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வாட்டி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஆனா அலுமினியம் வந்து எவ்வளோதான் ஏறினாலும் கோல்டு ஈக்குவலுக்கு வர முடியாது. சில்வர் ஈக்குவலுக்கு வர முடியாது. பட் ஆனா அது ஏறுச்சு அப்படின்னா நம்மளோட ஓவரால்
இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் வந்து ஒரு 10 கீ பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வந்து நம்ம மின்ட்லேருந்தே எடுத்துடலாம். மின்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வை டிட் மார்க்கெட் ஃபால் அப்படின்றத வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு Q3 ஏர்னிங் ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மார்க்கெட் ஒரு ரெஸ்ட் எடுத்திருக்கு. சேம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து உக்ரைன் அண்டு ரஷ்யாவோட போர் நிறுத்தத்துக்கான பேச்சை வந்து ஓரளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நேற்று வந்து ரஷ்யா வந்து ரொம்ப பெருசாக அட்டாக் பண்ணியிருந்தாங்க உக்ரைனை. ஸோ அதுக்காகவும் இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு ரெக்கவரி பண்ண முடியாத மாதிரி அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி மோஸ்ட்லி ப்ராஃபிட் புக்கிங்கும் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க நம்ம மார்க்கெட்டை. ஸோ அதனால் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாப் நிஃப்டி கெய்னர்ஸ் அப்படின்றத நம்ம எப்போவுமே பார்ப்போம் நம்ம வீடியோவில். ஸோ அதில் வந்து இந்த வாட்டி டாடா குரூப் தான் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக ஏறி இருக்காங்க. ஸோ அதில் வந்து டாடா ஸ்டீல் அண்ட் டாடா கன்சியூமர் இவங்கெல்லாம் ரேலி கொடுத்துருக்காங்க. ஒரு 1.5%, அதாவது இன்னைக்கு அதிகபட்சமே ஒரு 1.5% தான் அப்படின்றத வந்து அதுக்குள்ள இவங்க வந்து டாடா கும்பல் வந்திருக்கு அப்படின்றதால இன்னைக்கு அதில் டாப் கெய்னராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி டாப் லூசரில் இன்னைக்கு யார் யாராக இருக்காங்கன்னா, ஐடி ஸ்டாக்ஸ் ஓரளவுக்கு கீழே விழுந்திருந்தது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி HCL. ஸோ HCL, இந்த பவர் கிரிட், ட்ரெண்ட், அதானி என்டர்பிரைஸ் இவங்க எல்லாருமே வந்து ஈச் 1% கீழே வந்து இன்னைக்கு விழுந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்றத அடுத்த பேஸில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஒன்லி 3 ஆஃப் 12 செக்டார், அதாவது 12 செக்டாரில் வெறும் 3 செக்டார் தான் ஓரளவுக்கு ஒரு அப்சைடை கொடுத்துருக்கு. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1% கூட கிடையாது. ஃபஸ்ட்டு அப்சைடே வந்து 0.93 தான். ஸோ அதுக்கப்புறம் 0.11 வந்து எஃப்எம்சிஜி, அதுக்கப்புறம் நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் வந்து 0.05%. இதெல்லாம் ரொம்ப லோ. இதெல்லாம் வந்து இன்னைக்கு சும்மா அதில் ஏதோ ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட்டைலர்ஸ் எவ்வளவோ கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருந்தா உண்டு. மிச்சப்படி பெருசாக எதுவும் இல்லை அப்படின்றது தான் இதில் தெரிய வருது. ஸோ அதுக்கான ரீசனை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அதே மாதிரி கோல்டு அண்ட் சில்வர் ஒரு கண்டினியூஸாக ஒரு வாரமாக வந்து சரியான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க கோல்டு அண்ட் சில்வரில். இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரேட் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏறின அளவுக்கு குறையலனாலுமே ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் ஒரு 500 600 அப்படின்றத வந்து இறக்கியிருக்காங்க. இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க சில்வரோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட ரேட் வந்து அதுவே கிடையாது, 4 லட்ச ரூபா இருக்கணும் இன்னைக்கு ரேட்டு. பட் ஆனால் 2 லேக்ஸில் இருக்குது அப்படின்றாங்க. அந்த 2 லேக்ஸில் இருக்கும்போதே இன்றைக்கே நம்மளால் இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. வெள்ளியெல்லாம் வந்து விலை ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த வெள்ளியை வச்சு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ரேட் ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஏற்றும் போது இன்னும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறது தான் நல்லது. 2 லேக்ஸில் இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. 4 லேக்ஸ் போச்சு அப்படின்னா நல்லது கிடையாது அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ இதை எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்குகிறோம் அப்படின்னா 22 ரூபா. மாடு வந்து இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாடை வச்சு நம்ம வந்து பால் கறந்தா அந்த பாலோட ரேட் என்ன ஆகும், 50 ரூபா ஆகும். ஸோ அந்த பாலோட ரேட் 50 ரூபா ஆயிடுது. பட் ஆனால் அதை வச்சு வெண்ணெய் எடுக்கிறாங்க, நெய் எடுக்கிறாங்க, அதே மாதிரி நம்மளோட நிறைய தின்பண்டங்கள்லாம் செய்கிறாங்கல்ல. ஸோ அது எல்லாமே விலை ஏறிடும்ல. அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது தானே அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரியே தான் எல்லாத்துக்குமே சினாரியோ. ஸோ அதனால் இருக்கிற ரேட்டில் ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏறிச்சு அப்படின்னா அது ஒரு குட் ப்ரைஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பேடு. பட் ஆனால் இப்போது MCXல வந்து நல்ல ஒரு சரியான அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இந்த வாட்டி ரிசல்ட்டில் MCX சூப்பராக பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல தான் இருக்குது MCX. ஸோ அதையும் நம்ம வந்து வருங்காலத்தில் பார்ப்போம். அதே மாதிரி இந்தியா புல், அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவில் வந்து நம்ம இந்தியன் ருப்பி, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட் டு சூப்பர் ட்ரேட் வித் ரஷ்யா அப்படின்றத ரூபிள் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சை வச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்தியா ரஷ்யாவோட ட்ரேட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பூஸ்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. இது வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட அந்த மார்க்கெட் ப்ரைஸு ப்ளஸ் நம்மளோட ரூபாய்க்கு எகிற ஒரு மார்க்கெட் ப்ரைஸுன்றது வந்து சூப்பராக வந்து சஸ்டைன் ஆகிறதுக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட காசை நம்ம அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட காசை நம்மளுக்கு கொடுக்கும்போது இதில் வந்து ஒரு ஈக்குவாலிட்டின்றதும் வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கும். நம்மளுக்கு நல்ல லாபமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது வெரி குட் ஐடியாஸ்ன்னு தான் சொல்லணும்.
அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது மறுபடியும் கோல்ட் அண்ட் சில்வரு. ஸோ அது கூட இப்போ சேர்ந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த காப்பரு. காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து டிக்ளைன்ட் ஆயிருக்கு. கம்பேரிட்டிவ்லி கோல்ட் அண்ட் சில்வருக்கு 30%. பட் ஆனா இன்னைக்கு ஒரு ராலி குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அதான் நான் சொன்னேன்ல 10%க்கு மேல வந்து ஒரு ராலி குடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ தான் இங்க குடுத்துருக்காங்க. பட் ஆனா நம்ம காப்பர வந்து ஈக்குவல் பண்ண முடியாது சில்வர் கூட. அது வந்து ஈஸியா கிடைக்கிற ஒரு மெட்டீரியலா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதால, ஸோ அத வந்து நம்பளால இதுல வந்து கம்பேர் பண்ணி நம்ம பேச முடியாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. காப்பர் நம்மளுக்கு நல்ல ரேட்ல கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் அத உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம அத வாங்கலாமா வேண்டாமான்றத யோசிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிஃப்டிய பத்தி பார்க்கலாம். ஸோ நிஃப்டில வந்து இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 26,063 அப்படின்ற ரேஞ்சுல வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிட்டு, 25,920 அதாவது இங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 80 பாயிண்ட் தான் இன்னைக்கு அப் அண்ட் டவுன்ல இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு டுடே ஹை பார்த்தீங்க அப்படின்னா 26,100 அதாவது ஒரு 40 பாயிண்ட் தான் ஒரு அப் குடுத்துச்சு. ஸோ இங்க இருந்து 40 பாயிண்ட் அப் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ராலி ஆனது தான். ஸோ இங்க இருந்து எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சவங்க தான் அடுத்த பொசிஷன்ல செல் பண்ணி, இப்போ நம்ம மார்க்கெட்ட வந்து ஒரு கேள்விக்குறியில மாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நான் இந்த 26,000ன்றது ஒரு ஸ்ட்ராங் ஜோனா சொல்லியிருந்தேன். அத வந்து கட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நம்ப சார்ட் படி கரெக்ட்டா கிளியரா போயிட்டுருக்கு. இப்போ நல்லாவே தெரியுது. இன்னும் ஒரு ராலி இருக்கு. இன்னும் கீழ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சார்ட்ட படி பார்த்தா அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா, இன்னைக்கு அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் அவுட்ட வந்து கீழ அடிச்சுட்டு, கீழ தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 100 பாயிண்ட்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா ஏடாகூடமா விழுதுங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குதான்னு நம்ப வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ல வந்து இன்னைக்கு ரேலி குடுத்துருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்ட வந்து அது உடைச்சிருச்சு. ஸோ இது உடைச்சிருச்சு அப்படின்னா, அடுத்த கட்டமா வந்து இதனால மூவ்மெண்ட் இருக்காம கீழ விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா, நீங்க இங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ஒரு வாட்டி இந்த டச் ஆயிட்டு தான் அடுத்த ரேலிய வந்து இங்க கன்டின்யூ பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் இந்த ரேலிய தொட்டுருக்கு. ஸோ இதே சினாரியோ இங்க வருது அப்படின்னா, இந்த இடத்துல பாதி ரீப்ளேஸ்மென்ட் எடுத்து மறுபடியும் இந்த இடத்த தொடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த ரேலி வந்து இங்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போல இருந்து ஒரு 50 பாயிண்ட் கம்மியாகணும். அதுக்கப்புறம் ஏறுச்சு அப்படின்னா, இது சக்சஸ் ட்ரேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த நிலைமைக்கு வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு நியூ இயர்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு புரிதலா இருக்கு. வெயிட் பண்ணுவோம். என்ன பண்றாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அதே மாரி பிஎஸ்சி சென்செக்ஸ பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு 85,000 அ ரூ. 4 அப்படின்ற ரேஞ்சில வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. இன்னையோட லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 84,637 குறைஞ்சபட்சம் ஒரு 350 பாயிண்ட்டுக்கு மேல. அதே மாரி இன்னைக்கோட அ ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250 பாயிண்ட். இது 250 பாயிண்ட்ன்றது வந்து பெரிய ரேலி எல்லாம் கிடையாது. இந்த பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 84,000க்கு மேல இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அ 800 பாயிண்ட் வந்தா தான் 1% நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இது வந்து ஒரு பெரிய ரேலின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 345 பாயிண்ட்ஸ வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 1 வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 மந்த்ல வந்து ஒரு 2% இறக்கிட்டாங்க. 1,500 பாயிண்ட் கீழ இறக்கியிருக்காங்க. ஸோ இதோட கன்டினியூஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட கன்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்டு. ஏன் அந்த 1000 பாயிண்ட் அப்படின்னா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப் அப்ப வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அத ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்த கேப் அப் இத வந்து தேடி வருது. ஸோ இந்த கேப் அப்பையும் அது ஃபில் பண்ணிருச்சு. இப்போ அடுத்ததா வந்து எங்கெங்க கேப் அப் இருக்கோ, ஸோ அந்த கேப் எல்லாத்தையுமே வந்து இது க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ரேலி தான் இங்க இருந்து இங்க வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ 84,400 அப்படின்ற ரேஞ்ச் வந்து அடுத்த ரேஞ்சா இருக்கு. ஸோ அது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரீப்ளேஸ்மென்ட் எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. யாரும் எஃப்&ஓ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் புட் ஆப்ஷன வந்து ட்ரை பண்ணுங்க. கால் ஆப்ஷன வந்து அவ்வளோ சீக்கிரத்தில எடுக்காதீங்க அப்படின்றது என்னோட ஒரு பிரெட் அட்வைஸா வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பத்தி பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக்கா நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, பிஎஸ்சி தான். ஸோ பிஎஸ்சின்றது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்டினியூஸா ஒரு 1 மந்த்ல வந்து ஒரு 10% கிட்ட கீழ விழுந்திருக்கு. அதாவது ஒரு ரீப்ளேஸ்மென்ட் எடுத்தாங்க. பட் ஆனா இவங்களால வந்து ஒரு ஹைய குடுக்க முடியாம
கன்டினியூஸா ஒரு 10% கிட்ட கீழ விழுந்துருச்சு. அதாவது இத வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,100 ரேஞ்சுல வாங்கியிருப்பீங்க. அங்க இருந்து மறுபடியும் வந்து ஒரு அ ஸ்ட்ரெய்ட் ராலி குடுத்து, ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு, அங்க இருந்து அதனால முடியாம கீழ இறங்கியிருக்கு. ஸோ, இப்போ அது வந்து இறங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதோட ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் ஸோனா வந்து இத வந்து நம்ப வந்து வச்சிருக்கோம். ஸோ, இதோட பையர் ஜோன் எங்க இருக்கு அப்படின்றத வந்து நம்ப டெக்னிக்கல்ல பார்க்கலாம். இதோட பையிங் ஜோன் அப்படின்றது இது வந்து ஓவர் வேல்யூட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு நல்ல குட் லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து இந்த பிரைஸ் எல்லாம் வந்து ஒரு காட் கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு பிரைஸு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைஸா நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரூ. 2,550 வர வரைக்கும் இதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த கேப்ப வந்து இது வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ரீப்ளேஸ்மென்ட் எடுத்து நம்ம ஆல்ரெடி இந்த கோட் ஒண்ணு போட்டு வச்சிருந்தோம்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன வந்து அது பிரேக் பண்ணிருச்சு. ஸோ பிரேக் பண்ணி இங்க அழகா அது சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ராலி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரீப்ளேஸ்மென்ட், செகண்ட் ரீட்ரை, தேர்ட் ரீட்ரைக்கு இப்போ வந்து வெயிட் பண்ணுது. ஸோ ரீட்ரை குடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். குடுத்துச்சு அப்படின்னா, நம்ப டீசென்ட்டா இங்க வாங்கலாம். அப்படி இல்ல, இது குடுக்க முடியல, நெக்ஸ்ட் ராலி வந்து இன்னும் கீழ இறங்குது அப்படின்னா, அடுத்த ராலிக்கு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ அடுத்த ராலி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, இத கண்டிப்பா பை பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமா இருக்கும். 2,400ல தான் இதோட ராலியே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி நம்ப வரம்போது கண்டிப்பா இந்த ஸ்டாக்க நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராஃபிட் குடுக்குற ஸ்டாக்ஸு. ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இதோட ஒரு கட்டத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்போ நம்ப அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றேன். ஆனா இப்போ நீங்க இத வாங்குறதுன்றது ஒரு நல்ல முடிவா இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி. இவனும் வந்து ஒரு குட் ராலி குடுக்குற கம்பெனி தான். அதாவது ஆல்மோஸ்ட் ஹை, லோ, ஹை, லோன்னு தான் போயிட்டுருப்பான். ஸோ இவனோட ஓவரால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50% கீழ வந்து 1 இயர் கன்சால்டேஷன்ல வந்து பண்ணியிருக்கான். ஆனா 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவனோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்க அப்படின்னா, 1700 அப்படின்றது இவனோட ஆல் டைம் ஹை இருக்கு. ஸோ இது வந்து ஜான்ல வந்து 2025ல அடிச்ச ஆல் டைம் ஹை. அங்க இருந்து ஒரு கன்சால்டேஷன் ஸ்ட்ராங்கா குடுத்து, அடுத்த ஜான்வரி வரைக்குமே இது கன்சால்டேஷன் ஒரு அக்குமுலேஷன் ஜோன்ல தான் இருக்கே கண்டி, இதோட பழைய ஹைக்கு இதனால எட்ட முடியல. ஆனா நம்மளுக்கு இதுல வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து இப்போ பிரேக் அவுட்ல நிக்கிது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்த தான் இது வந்து அக்குமுலேஷன் பண்ண போதா? ஏன்னா ரீட்ரேஸ் வந்து 1, 2 அண்ட் 3 எடுத்திருக்கு. ஸோ 4த் வந்து இது ஸ்ட்ராங்கா கன்சாலிடேட் ஆகி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல எடுக்க முடியல. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பேடா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதால, இதையும் வந்து நம்ம வந்து அப்படிதான் சொல்லணும். ஸோ அடுத்த ராலியா இது வந்து ஒரு ரூ. 800 அப்படின்ற ரேஞ்சுல வந்துச்சு அப்படின்னா, இத கண்டிப்பா நீங்க பை பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதோட கன்டின்யூ ராலில பார்த்தீங்க அப்படின்னா, 800 இப்போ ஒரு நல்ல ஒரு ரேஞ்சுல இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுல வந்து நீங்க பை பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து பெரிய அடி இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சமா நீங்க ப்ராஃபிட் பார்க்கலனாலுமே, ஒரு 3 மந்த்துக்குள்ள ஒரு ரெக்கவரி ஆயி ஒரு 1000க்குள்ள போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறும்போது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்கா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி. இவன் வந்து கன்டினியூஸா ஒரு 1 வீக்கா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10% கீழ விழுந்துட்டான். அதாவது 1 மந்த்ல டேட்டாவ பார்க்க போனீங்கன்னா, 10% கீழ விழுந்துட்டான். ஆனா இவனோட ராலி அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஈவென்ட்ல தான் இருக்கு. ஸோ 15ஆம் தேதி இவனோட குவார்ட்டர் ரிசல்ட்ட வந்து வெளியிடுறான். ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குவார்ட்டர் ரிசல்ட்ல வந்து நல்லா இருக்கும். Q3 வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவனோட ப்ராஃபிட் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, 212 கோடி தான் வந்து போன வாட்டி இவன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ டிசம்பர் மந்த் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல ராலி குடுத்த மாதிரி தான் போஸ்ட் பண்ணி இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதனால இந்த வாட்டி கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ராலிய குடுப்பாங்க. நல்ல ஒரு எப்படி சொல்றது? ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் குடுப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன் Q3. ஸோ அந்த டைம்ல வந்து இதோட ராலி வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இதோட அக்குமுலேஷன் ஜோன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜோன்ல வந்து இது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஜோன்ல வந்து இங்க வெயிட் பண்ணுது. ஸோ 2347 அப்படின்றது இதோட செகண்ட் ஜோனா இருக்கு. ஸோ இந்த ராலில வந்து 2340 அப்படின்றது வந்து இதோட சரியான ஜோனு. ஸோ இந்த ஜோன்ல வந்து இது வந்து வாங்குனீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ் இல்லாம
அடுத்த ரேலிக்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றது வந்து என்னோட புரிதலா இருக்கு. இந்த சார்ட்ட பார்க்கும்போதும் அப்படிதான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி இந்த பிரேக் அவுட் எல்லாமே ஆக ஆக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட புரிதல். ஸோ இப்போதைக்கு யாரும் பை பண்ண வேண்டாம். ஸோ நான் ஸ்ட்ராங்கா எப்போ பை பண்ணணும் அப்படின்னு சொல்றேனோ, கண்டிப்பா நீங்க அத வந்து ஒரு வாட்டி ஆய்வு பண்ணிட்டு உங்களோட ஓன் ரிஸ்க்ல மட்டும் நீங்க பை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னையோட வீடியோ நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் நீங்க பார்த்ததுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பணவீக்கம் சேனல். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப நன்றி.